இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் என்பதாகும். பாதுகாத்தல். இந்த பாதுகாத்தல் என்பது எல்லா துறைகளிலும் பேசப்படுகின்றது. கருத்தரங்கங்கள், சொற்பொழிவுகள் என்று ஆய்வு நோக்கிலே இந்த தலைப்பு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பாதுகாத்தல் என்கின்ற அந்த துறை இசைக்கருவிகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். இசைக்கருவிகளை பாதுகாத்தல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த பாதுகாத்தல் நமக்கு தெரியாதா? நம்முடைய இலக்கியங்களை பார்க்கும் பொழுது ஆங்காங்கே இருக்கின்ற செய்திகளெல்லாம் தொடர்புபடுத்தி கொண்டு பார்த்தால் நமக்கு தெரிய வருகிறது, இசைக்கருவிகளை பாதுகாத்தல் என்பது நமக்கு முன்னரே தெரியும். நம் வீடுகளிலும் கூட சிலவற்றெல்லாம் தரையில் வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதிலே ஒன்று வாத்தியங்கள். இசைக்கருவிகளை தரையில் வைக்கக்கூடாது என்பார்கள். கேட்டால் சாஸ்திரம் என்பார்கள். இது கருவிகளை பாதுகாக்கின்ற ஒரு முறை, ப்ரிசர்வேஷன் டெக்னிக். ஆனால் நமக்கு அப்படி சொல்லவில்லை. அதை இந்த ப்ரிசர்வேஷன் டெக்னிக் நமக்கு தெரியும் என்று சொன்னோம். இருந்தபோதிலும் முதலாக நமக்கு தெரிந்த ப்ரிசர்வேஷன் டெக்னிக் தெரிந்த ஒரு வல்லுனர் யார்? சிவபெருமான் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா? ஆமாம், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் சேக்கிழார் விவரிக்கும் அடியார்களுள் ஒருவர். திரு எருக்கத்தம் புலியூரிலே வாழ்ந்தவர், அந்த ஊரை சார்ந்தவர். அவர் பாணர் குலத்தை சார்ந்தவர். பாணர் குலம் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், இசை வல்லுநர்கள். இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். யாழ்ப்பாண மரபிலே வந்த காரணத்தினால் யாழிலே மிகச் சிறப்பாக வாசிப்பார். யாழ் இசையில் வல்லுனர். இவரும் இவருடைய மனைவியார் மதங்க சூடாமணியார் இருவரும் தலங்கள் தோறும் சென்று இசைப்பாடல்களை, சிவபெருமான் குறித்த இசைப்பாடல்களை எல்லாம் யாழிலையிட்டு பாடி மகிழ்வார்கள். இவருடைய மனைவியார் மதங்க சூடாமணியாரும் ஒரு இசை வல்லுனர் தான். இப்படி தலங்கள் தோறும் சென்று சோழ நாட்டு தலங்களை எல்லாம் பாடி முடித்து விட்டார்கள். பாண்டி நாட்டுக்கு சென்றார்கள். பாண்டி நாட்டிலே ஆலவாய் அண்ணல் திருக்கோயிலின் முன்னாலே நின்று கொண்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். மதுரை கோபுரவாசலில் நின்று கொண்டு பாடிக்கொண்டிருந்தார்கள், யாழ் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கால பழக்கம், இவர்கள் கோயிலுக்குள்ளே செல்வதில்லை. உள்ளிருந்து அடியவர்களுக்கு சோமசுந்தர கடவுள் ஒரு கட்டளை இடுகின்றார். வெளியிலே நிற்கின்ற யாழ்ப்பாணனை உள்ளே அழைத்து வா என்று. அவ்வாறு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்த பிறகு ஒரு அசரீரி எழுகிறது. என்ன எழுகிறது? அன்பினில் பாணர் பாடும் சந்தையாள் தரையில் சீதம் தாக்கில் வீக்கு அழியும். அவர் பாடுகின்ற அந்த யாழ் இருக்கின்றதே, வசதி கொண்ட யாழ் இருக்கின்றதே, அதை தரையில் வைத்தால் ஈரம் தாக்கும். ஈரம் தாக்கினால் வீக்கழியும். வீக்கினால் இறுக்கம், கட்டு. இசை தந்திக்கருவிகள் ரொம்ப முக்கியம். அந்த கட்டு அழியக்கூடாது. அந்த கட்டு அழியாமல் இருந்தால்தான், அந்த டென்ஷன் என்று சொல்லுமே, சரியான வகையில் இருந்தால்தான் அதை இசைக்க முடியும். அந்த டென்ஷன் என்று சொல்கின்ற இறுக்கம் குறைந்தால் தம் தம் என்று கேட்கும், அதிகமானால் வாசிக்கவே முடியாது. ஆக சரியான அந்த இறுக்கத்தின் அளவு சரியாக இருக்க வேண்டும். தரையில் வைத்தால் சீதம் என்பது ஈரடி. ஈரடி தாக்கினால் என்ன ஆகும்? இசைக்கருவியினுடைய அந்த பீக்கு அழியும் என்று சுந்தரேச பெருமாள் கூறிவிட்டு மேலே கூறுகின்றார், சுந்தர பலகை முன்னிடுக என்றும் கட்டளை பிறப்பிக்கின்றார். ஒரு பலகை போடுங்கள் என்று. அவ்வாறு ஒரு பலகை கொண்டு வந்து போடுகிறார்கள். அந்த பலகை மீது நின்று கொண்டு யாழை வைத்து கொண்டு யாழை மீட்டி பாடத் தொடங்குகின்றார், பாடுகின்றார். ஆக ஈரத்தரையிலே இசைக்கருவிகளை வைக்கக்கூடாது. ஒரு பலகையிட்டு அதன் மேல் வைக்க வேண்டும். ஈரத்தரையில் வைத்தால் அதனுடைய இறுக்கம் மாறுபடும். இப்போ சொல்லுங்கள், நமக்கு தெரிந்த முதல் ப்ரிசர்வேஷன் எக்ஸ்பர்ட் யாரு? ஆலவாய் அண்ணல் தான்.